2017ஆம் ஆண்டின் சிறந்த நடிகைக்கான விருது மறைந்த ஸ்ரீதேவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 34 பிரிவுகளுக்கான விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் மற்றும் திரைப்படங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருது பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டது. தேர்வுக்குழு தலைவர் சேகர் கபூர் இதனை அறிவித்தார். இதன்படி சிறந்த படமாக அஸ்ஸாம் மொழியில் எடுக்கப்பட்ட வில்லேஜ் ராக்ஸ்டார்ஸ் எனும் திரைப்படம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநராக பயானகம் எனும் படத்தை இயக்கிய ஜெயராஜ் தேர்வாகியிருக்கிறார். மாம் திரைப்படத்தில் நடித்த நடிகை ஸ்ரீதேவி சிறந்த நடிகைக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த படம் அவர் நடித்த 300வது திரைப்படம். அதோடு ஸ்ரீதேவி நடிப்பில் இறுதியாக வெளிவந்த முழு திரைப்படமும் கூட. சிறந்த நடிகர் பிரிவில் பெங்காலி நடிகர் ரித்தி சென் தேர்வாகியிருக்கிறார். சிறந்த துணை நடிகராக ஃபகத் ஃபாசில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொண்டிமுதலும் திரிக்ஷாட்சியும் படத்தில் திருடனாக நடித்ததற்காக ஃபகத் ஃபாசிலுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இதோடு சேர்த்து சிறந்த திரைக்கதை, மலையாள படம் உட்பட 3 விருதுகளை தொண்டிமுதலும் திரிக்ஷாட்சியும் பெற்றுள்ளது. சிறந்த பின்னணி பாடகராக மலையாளத்தில் வெளிவந்த விஸ்வாச பூர்வம் மன்சூர் படத்தின் பொய்மறைஞ்ச காலம் பாடலை பாடிய யேசுதாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகுபலி 2 திரைப்படத்திற்கு 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்கான விருது மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பிரிவிலும் சண்டை வடிவமைப்பாளர் பிரிவிலும் இப்படத்துக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படத் துறையில் உயரிய விருதாக கருதப்படும் தாதா சாஹிப் பால்கே விருது ஹிந்தி நடிகரும் தயாரிப்பாளருமான வினோத் கன்னாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியாகவும் இருந்துள்ளார். 65வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிக்கப்பட்டன. 34 பிரிவுகளில் அறிவிக்கப்பட்ட இந்த விருதுகளில் மாம் திரைப்படத்தின் பின்னணி இசைக்காகவும் காற்று வெளியிடை பட பாடல்களுக்காகவும் 2 தேசிய விருதுகள் ஏஆர் ரஹ்மானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே ரோஜா, மின்சார கனவு, லகான், கன்னத்தில் முத்தமிட்டால் ஆகிய படங்களுக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றுள்ள நிலையில் இந்த விருதுடன் சேர்த்து 6 தேசிய விருதுகளை ஏஆர் ரஹ்மான் பெறவிருக்கிறார். இதன் மூலம் தமிழில் அதிக தேசிய விருதுகளை பெறும் இசையமைப்பாளர் என்கிற சாதனையை ஏஆர் ரஹ்மான் படைத்திருக்கிறார். காற்று வெளியிடை திரைப்பட பாடல்களுக்காக ஏஆர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதே திரைப்படத்தில் வான் வருவான் எனும் பாடலை பாடிய ஷாஷா திருப்பதி சிறந்த பின்னணி பாடகி விருதுக்கு தேர்வாகியுள்ளார். பிரபல ஒளிப்பதிவாளர் செழியன் இயக்கியுள்ள டூலட் படம் சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 30 நாட்களுக்குள் வீடு தேடி குடியேற வேண்டிய அவசியத்தில் இருக்கும் குடும்பத்தின் பின்னணியை அடிப்படையாக கொண்டு இந்த படத்திற்கான களத்தை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் செழியன். ஏற்கனவே பல்வேறு திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு அங்கீகாரங்களை பெற்றுள்ள டூலட் தற்போது தேசிய விருதையும் பெற்றிருக்கிறது.